இதுக்குள்ளே தான் நம்ம போட் இப்போ உள்ளே நுழைஞ்சு போக போகுது. இதுதான் எனக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு டீப் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இது ஃப்ரண்ட் காட்டுறேன், ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். குத்துற மாதிரி தான் இருக்கு. குத்துற மாதிரி தான் இருக்கான். நம்ம இருக்கிற இடத்துல வந்து சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தாங்க. தண்ணிக்கு நடுவில் நம்ம ஒரு போட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை சுற்றி இவ்வளோ வவ்வால் பாருங்கள், கூட்டம் கூட்டமாக வவ்வால் இருக்குது. ஹலோ வியூஸ், எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். வி ஆர் ஃப்ரம் வர்க்கலா டுடே. நம்ம வர்க்கலாவில் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கிறோம். ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி போட்டிங் போக போகிறோம். ஸோ வாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலே தான் நம்ம நடந்து போகணும். இப்போ போகிறது வந்து மேங்க்ரோவ் வில்லேஜ் அட்வென்ச்சர்ஸ். ஸோ இவங்களோட போட்டில் தான் போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ஜாக்கெட் போட்டு தான் இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அனபியாவுக்கு ஃபஸ்ட்டு ஜாக்கெட் போட்டாங்க. கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. ஸோ ஜாக்கெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டுக்குள்ளே போக வேண்டியதான். அனபியா, அஜுல் எல்லாருமே ரெடி. ஸோ இப்போ வந்து போட்டும் ரெடி ஆயிரும். ஸோ நமக்கு வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ போட் கிளம்ப போது நாங்கள் எல்லாம் போட்டில் ஏறிட்டோம். ஸோ போட்டை வந்து ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா தான். ஸோ தாத்தா வந்து செம ஃபிட்டாக இருக்கிறாங்க. அப்படியே போட்லேயே நடந்து போகிறாங்க பாருங்கள். ஸோ துடுப்பு போட்டு தான் இந்த போட்டை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட இந்த மேங்க்ரூவ் வில்லேஜுக்குள்ளே போகிறோம். அதாவது இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இதில் வந்து நிறைய பேர் கயாக்கிங் பண்ணலாம். ஸோ மேங்க்ரூவ் வில்லேஜில் தான் நம்மளோட போட்டிங்கை புக் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த போட் ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் அவங்க வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேம்லாம் வச்சுருக்காங்க. அது போக டென்ட் ஸ்டேலாம் வச்சுருக்காங்க. டென்ட் ஸ்டே இந்த இடத்துல தங்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி, இந்த குளிர்ந்த காற்று, அது பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸான டென்ட் வச்சுருக்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள், 2 சைடுமே தென்னை மரம், அதுக்கு நடுவில் தான் அந்த போட் போய்கிட்டு இருக்குது. அஜுல் பாருங்கள், அஜுலுக்கு வந்து லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அவனுக்கு வந்து போத்துனா அஜுல் அண்ட் அனபியா 2 பேருக்குமே. ஆனால் அதில் பாருங்கள் அஜுல் பாருங்கள், அவன் ஜாக்கெட். ஹலோ அஜுல், இங்கே பார்த்து கேமரா பார்த்து சொல்லுப்பா. அவனுக்கு கண்ணு கூசு தான் வெயிலில். அங்கே பாருங்கள் நம்மளோட போட்டோட டிரைவர் எப்படி ஒரு எஃபர்ட் போட்டு அந்த போட்டை தள்ளுறாங்கன்ட்டு. அந்த கம்பு ஒரு சிங்கிள் ஸ்டிக்கு தான், அதை வச்சு அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் ஊனியே இந்த போட் போயிட்டுருக்கு. ஆனால் போட் மட்டும் நல்லா ஸ்மூத்தாகவே போயிட்டு இருக்குது. இந்த சைடு பாருங்கள் கயாக்கிங் பண்ணிக்கிட்டே வராங்க. நம்ம போட்டில் போகிறோம். கயாக்கிங் பாருங்கள், அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கிட்ஸோடு இருக்கிறனால தான் நம்மளால் கயாக்கிங் பண்ண முடியல. அஜுல் பாருங்கள், அஜுலுக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது போல். அனபியா பாருங்கள், அனபியாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் நான் பிடிச்சிக்கிறேன் அனபியா, பயப்படாத. போட்டு பாருங்கள் நல்லா இப்போ ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டு. ஸோ மெல்ல மெல்ல நம்ம வந்து அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுற அந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2 சைடுமே அடர்ந்த செடிகள், நடுவில் வந்து போட்டு, அதாவது நடுவில் வந்து தண்ணி இருக்குது, அளவுக்கு அதிகமான தண்ணி இருக்குது. அதில் நம்ம போட்டிங் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா செம ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதாவது ரொம்ப திக்கான ஃபாரஸ்ட் நடுவில் போகிற மாதிரி. இங்கே பாருங்கள் 2 சைடும் சரியான செடிகள், ஒரு சின்ன, அதாவது இந்த போட்டு போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. அதில் தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த செடிகள்லாம் பாருங்களேன், அடர்ந்த செடிகள் எப்படி இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்மளோட போட் வந்து போயிட்டுருக்கு. இந்த போட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்மூத்தாக போகுது. அதாவது ரொம்ப இதில் வந்து கடல் தண்ணி மாதிரி உங்களுக்கு அலையெல்லாம் இல்லை. ஒரு என்ன சொல்ல, தண்ணி வந்து கெட்டி கிடக்கிற தண்ணி மாதிரி தானே இருக்குது. அதனால போட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. ஸோ எதையும் பிடிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் வந்து இந்த செடி மரங்கள் வரும்போது கொஞ்சம் குனிஞ்சு வச்சு போகணும். அது மட்டும் தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா போட் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா தாத்தா வந்து பின்னாடி இருந்து அவ்வளோ அழகாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்ஸ் எல்லாமே பாருங்களேன், அனபியா எல்லாமே சூப்பராக உட்காந்துருக்கு. அனபியா என்ஜாய் பண்ணுறியா? எப்படி இருக்குது போட்டிங்? போட் ஷேக் ஆகுதா? பயமாக இருக்குதா? பயம் இல்லை. ஓகே, அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங்கில் போகிறீங்களா? ஆலப்பியில் போனீங்களா? அது பெரிய போட்டில்ல.
இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு இடத்துல நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும். நான் அனபியாலாம் செமையாக குனிஞ்சிருக்கிறோம். ஸோ குனிஞ்சு தான் இதில் போக முடியும். ஃப்ரண்ட் காட்டுறான், ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். குத்துற மாதிரி தான் இருக்கான். இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ ஒரு டென்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த குச்சி குச்சியாக இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா டக்குன்னு வந்து நம்மளை வந்து கிழிச்சு விட்ரும். அங்கே பாருங்கள் முன்னாடியே பாருங்கள் ஒரு மரம் வந்து சின்ன கிளை வந்து வளைஞ்சிருக்குது. அந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக குனிஞ்சு தாங்க போக முடியும். நான் குனிஞ்சு கிராஸ் பண்ணிட்டேன். பின்னாடி பாருங்கள் அம்மாலாம் எப்படி குனிஞ்சு வராங்கன்ட்டு. நான் இந்த இடத்த மட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி ஒரு நிமிஷம் நிப்பாட்டியிருக்காங்க. அனபியா பயந்து போய் அழுகுறா. இந்த அட்மாஸ்பியரை மட்டும் காட்டுறேன். செமையாக இருக்குதா? எனக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு டீப் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இது செமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒர்க்லாம் வந்தீங்கன்னா இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் வியூ பார்க்கலாம். இதில் வந்து நிறைய பேர் கயாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வந்து இவ்வளோ நேரம் வெயிலுக்குள்ளே வந்ததுக்கு இந்த தண்ணி நல்லா இருக்குது. ஆனால் வெதுவெதுன்னு தான் இருக்குது. பயங்கர உப்பு. சரி நம்ம பக்கத்தில் மட்டும் லைட்டாக ஸ்விம் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப ஆழம் கம்மி தான். இந்த இடம் இடுப்பு வரைக்கும் தான் தண்ணி இருக்குது. மெயினாக வந்து எப்போவுமே ஸ்விம் பண்ணும்போது லைஃப் ஜாக்கெட் போட்டால் ஸ்விம் பண்ண முடியாது. அதனால் அது வந்து ஃப்ரீயாக ஸ்விம் பண்ண விட மாட்டேங்குது. லைஃபே போயிட்டு தான் நல்லா இருக்கானா தண்ணியில் இறங்கி நிற்கிறது. ஆமாம், மெயினாக கீழே மண் இல்லை, அது ஜல்லி கல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தண்ணியில் இறங்கிட்டோம். நம்ம வந்த போட்டு பின்னாடி தான் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய போட்டு வருது. இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஏகப்பட்ட போட் இருக்கும். நம்ம வந்த போட் டீட்டெயில்ஸு, அதோட பிராண்ட் என்ன, அது எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, எங்கே இருக்குது லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அனபியா, அஜுல், நான்லாம் போட மாட்டேம்மா கேமராவை. சொல்லிடு, பாய் சொல்லிடு. ஹாய். ஸோ அஜுல் வந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வாட்டருக்குள்ளே இப்போ இறங்குறான். வாயில தண்ணி பிடிக்கா, தண்ணி மெத்தி பிடிக்கா. மேலே வரைக்கும் வந்து இதை இறக்கி போட்டுக்கலாம். சரியான ஜாலி. என்னமோ பின்னாடி அதுக்குள்ள போட் வந்துருச்சு. ஒன்று பாரு பீச் பாருங்க. ஹாய் அஜுல். காதுக்குள்ள தண்ணி போயிடாம. ஒன்றும் ஆகாது. ஆமாம், காதுக்குள்ள போயிடாம. போதும் 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 சொல்லிடு. போதுமா? லாண்டியா என்ஜாய் பண்ணியா? கேமரா இல்லை. சரி வாங்க. ஸோ இந்த தண்ணியில் வந்து சூப்பராக ஒரு ஆட்டம் போட்டாச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா கயாக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே நம்ம வந்து மூவ் ஆக வேண்டியதான். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல இறக்கி விட்ட இடம் செமையாக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள் சுற்றி போட்டு தான் எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் போகிற போட்டுக்கு வந்து அம்மா தான் கேப்டன். ஸோ அம்மா தான் இப்போ முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க. பின்னாடி நான், நதியா, பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்குறோம். கேப்டன் போட்டுக்கு நல்லா போயிட்டுருக்கா? சரி, நீங்கள் அப்படி பார்த்தீங்களா அனபி என்ன சொல்கிறான்ட்டு. இப்போ பாருங்கள் நம்ம ரிட்டன் ஆகிட்டோம். ரிட்டன் ஆகுக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம போட் இப்போ உள்ளே நுழைஞ்சு போக போகுது. அதாவது அந்த மரங்கள் கண்டினியூஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து போட்டு போகிறதுக்காண்டி இவங்க கொஞ்சம் வெட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. இதில் மீன் இருக்கா?
என்ன மாதிரி மீன் கிடைக்குங்க? കരിമീൻ അറിയാവോ? കണമ്പ്, ചെമ്പല്ലി. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆல்மோஸ்ட் சன் வந்து செட்டாரக்கு ரெடி ஆயிடுச்சு. சன் வந்து இன்னும் நேரத்தில் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தாங்க. இப்போதைக்கு இந்த ஏரியாவில் நம்ம ஒரு போட்டு தான் போயிட்டுருக்கு. சன்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் செட்டார நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த சன்னோட ரேஸ் வந்து இந்த தண்ணியில் உள்ளுறது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி சன்னு தண்ணி இதுக்கு நடுவில் வந்து நம்ம போட்டில் போகிறது, சுற்றி வந்து காடு, இதெல்லாம் ரசிக்கணும்னா நீ கண்டிப்பாக வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை விசிட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன், வௌவாலோட சவுண்டு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், அந்த மரத்தில் கருப்பு கருப்பாக தொங்குறது இது எல்லாமே வௌவால் தான். எவ்வளோ பெரிய பெரிய வௌவாலாக இருக்குது தெரியுமா? நேரில் பார்க்கும்போது வீடியோவில் பார்க்குறத விட ரொம்பவே பெருசாக இருக்குது. ஒரு பாட்டில் மட்டும் எடு தண்ணி கண்டு. ஸோ இப்போ நாங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்து சேஃபாக இறக்கிட்டோம். நம்ம இன்றைக்கி போன ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணது மேங்க்ரோவ் மேஜிக். ஸோ இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கண்ட்ரி போட் சஃபாரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பீட் போட், மேங்க்ரோவ் கயாக்கிங், அப்புறம் வந்து டென்ட் ஸ்டேஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஃபேமிலியோட நாங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.